வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 18 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய அந்த ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாத்துறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி சாமுண்டீஸ்வரியோட முகத்துல தண்ணி தெளிச்சு கலப்புறாரு. அப்ப நர்ஸ் அங்கேருந்து வராங்க. நர்ஸ் வந்ததோட பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓடி வந்து சார் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, இவங்களுக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க போல, கிளம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப நர்ஸ் சொல்றாங்க, சார் ரொம்ப அதிகமான டோஸ் கொடுத்துருப்பாங்க போல, இவங்கள கார்ல ஏத்துங்க சார், எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துல கண்ணை முழிச்சிருவாங்க, நம்ம போயிட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். இது கேட்டதோட கார்த்தியும் ஆமா சீக்கிரம் எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமந்தி சரியா கார்த்தி தூக்கிட்டு வந்துட்டு கார்ல உட்கார வைக்கிறாரு. நர்ஸ் சொல்றாங்க, சார் இவங்கள நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் நீங்க மண்டபத்துக்கு போங்க. இதை கேட்டதும் கார்த்தி சரின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியையும் மகேஷையும் மேடையில உட்கார வச்சிருக்காங்க. ராஜேஸ்வரி அங்கேருந்து வந்துட்டு சந்திரா கிட்ட, இங்க பாரு சந்திரா, சாமுண்டீஸ்வரி இன்னும் வரல, அம்மா இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நல்ல நேரம் போக போகுது, அக்கா கண்டிப்பா வந்துருவா. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சு சித்தி, அம்மா என்ன வரல? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அம்மா சீக்கிரம் வந்துருவா, நீ கவலைப்படாம இரு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல அம்மா வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு நேரா ஐயர்கிட்ட, ஐயரே நல்ல நேரம் போயிட்டா. ஐயர் சொல்றாரு, அம்மாடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சித்தி அதான் இவர் இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்றாருல்ல, அதனால இந்த கல்யாணம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம், அம்மா வந்துருவாங்க, அப்பா தான் கூப்பிட போயிருக்காருல்ல. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, ச்சே இவன் என்ன இப்படி சொல்றா? மாயா கேக்குறாங்க, ரேவதி நல்ல நேரம் போயிட்டுன்னா திரும்பி கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, இதெல்லாம் நல்ல நல்ல நேரம் பார்த்து குறிச்சு ரெடி பண்றது, என்னம்மா நீ இப்படி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயாக்கா, அம்மா ரொம்ப முக்கியம், அம்மா இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? இங்க பாருங்க, எனக்கு இதுல எந்தவித மாற்றமும் இல்ல, அப்பா தான் அம்மாவை கூட்டிட்டு வர போயிருக்காருல்ல, அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்தலாம். இது கேட்டதும் சந்திராவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப சந்திரா நேரா மாயா கிட்ட, இங்க வா அப்படின்னு சொன்னதோட மாயா இங்கேருந்து போறாங்க. சந்திரா நேரா மாயா கிட்ட, இங்க பாரு, நீ தேவையில்லாம அவகிட்ட வாக்குவாதம் பண்ணாத, நீ வாக்குவாதம் பண்ண அப்படின்னா அவ கண்டிப்பா வந்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிப்பா, அப்புறம் அவ இந்த கல்யாணமே வேணான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீ கொஞ்சம் அமைதியாயிரு. இது கேட்டதும் மாயாவும் சரி அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இங்க கல்யாணம் நடக்காம இருக்க போறது கிடையாது, எப்படியும் சாமுண்டீஸ்வரி இங்க வரமாட்டா, ஏன்னா அவளை ஆள் வச்சு கடத்தியாச்சு, அவளை கட்டி போட்டிருக்காங்க, அவ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு துளி அளவு கூட சான்ஸே இல்லை, அவளை கட்டி போட்டு வச்சிருக்கோம், அதனால 10 நிமிஷம் என்ன 1 மணி நேரம் ஆனாலும் அவ வரமாட்டா, இந்த கல்யாணம் எந்தவித தங்கும் தடை இல்லாம நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாம இரு சரியா? மாயாவும் சரிங்க மேடம், நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன், என்னடா இது ரேவதி இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் இன்னைக்கு நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொன்னதோட ரேவதி மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஐயர் சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, இன்னும் 5 நிமிஷம் தாம்மா இருக்கு, அதுக்குள்ள வரல அப்படின்னா நல்ல நேரம் போயிட்டுன்னா கெட்ட நேரத்துல இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஐயரே அம்மா இல்லாம எப்படி ஐயரே இந்த கல்யாணத்தை நடத்த முடியும், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ட்டு நேரா மகேஷை பார்த்து, மகேஷ் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. மகேஷ் சொல்றாரு, சரி மாயா, சரி ரேவதி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது, இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல சாமுண்டீஸ்வரி இருக்கக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை சாமுண்டீஸ்வரி வந்த பிறகுதான் நடத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ராஜேஸ்வரி மறுபடியும் சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி ஃபோனு ரீச்சே ஆகல. இன்னொரு பக்கம் ராஜராஜா நேரா கோவில்ல போய் பார்க்கறாரு. போயிட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாரு. பார்த்தா சாமுண்டீஸ்வரியை எங்கேயுமே காணோம். அப்ப ராஜராஜா
கையில இருக்கிற போட்டோவை கொண்டு போய் அங்க உள்ளவங்க கிட்ட காமிச்சு, இங்க பாருங்க, இவங்க கோயில் பக்கம் வந்தாங்களா அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, இல்லையே ஐயா, நாங்க பார்க்கல. அப்ப ராஜராஜா நேரா ஐயர்கிட்ட போயிட்டு அந்த போட்டோவை காமிச்சு, ஐயரே, நீங்க இவங்கள பாத்தீங்களா? ஐயர் சொல்றாரு, இந்த அம்மாவா? இவங்கள பார்க்கவே இல்லை. இவங்க சாமுண்டீஸ்வரி அம்மா தானே? இவங்களோட பொண்ணுக்கு தானே இன்னைக்கு கல்யாணம். பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது எப்படி அவங்க இங்க வருவாங்க? இங்க வரவே இல்லையே. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, என்னையா சொல்றீங்க? இந்த கோயிலுக்கு தான் சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட வந்துருக்கிறதா சொன்னாங்க. அவர் சொல்றாரு, ஐயா, பொண்ணோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி இங்க வருவாங்க? யாரோ தவறுதலா சொல்லியிருக்காங்க. நீங்க போங்க, உங்க பொண்ணோட கல்யாணம் தானே. இதை கேட்டதோட ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்ததோட ராஜராஜாவுக்கு சரியான குழப்பமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி இங்க வரலைன்னா அப்புறம் எங்க போயிருப்பா அப்படின்ட்டு ராஜராஜா இங்க இருந்து மண்டபத்துக்கு வராரு. அப்ப ராஜேஸ்வரி மண்டபத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்க. ராஜராஜா வரதை பார்த்துட்டு ஓடி போய், ராஜேஸ்வரி, இங்க பாருங்க, என்ன ஆச்சு? சாமுண்டீஸ்வரி எங்க தான் போனா? ராஜராஜா சொல்றாரு, சந்திரா சொன்னா, பக்கத்துல உள்ள கோயிலுக்கு தான் சாமுண்டீஸ்வரி போயிருக்கிறதா சந்திரா சொன்னா. நான் போயிட்டு கோவில்ல பார்த்துட்டேன். அங்க சாமுண்டீஸ்வரி வரலன்னு ஐயர் சொல்றாரு. இப்ப சாமுண்டீஸ்வரி எங்க போனான்னு தெரியல. அவளுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? ராஜேஸ்வரி சொல்றாங்க, ஆரம்பத்துல இருந்து எனக்கும் சந்தேகமா இருக்கு. இங்க இருந்த டிரைவர் ராஜாவையும் காணோம். அப்ப ராஜராஜா சொல்றாரு, அந்த சந்திரா தான் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனதா சொன்னான். அவகிட்ட போய் கேக்குறேன் அப்படின்ட்டு அவரு நேரா சந்திராவை போய் பாக்குறாரு. சந்திரா நேரா ராஜராஜாவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் கோயிலுக்கு போனவரு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு அப்படின்னு. அப்ப ராஜராஜா நேரா சந்திரா கிட்ட போயிட்டு, ஏ சந்திரா, இங்க வா. அப்ப சந்திரா போறங்க, சொல்லுங்க. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, இங்க பாரு, இது மாதிரி சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போயிட்டான்னு சொன்னேன். கோவில்ல போய் பார்த்தேன், கோவில்ல இல்லையே. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி மேடையை விட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, மணமேடையிலேருந்து எந்திரிக்க கூடாது, உட்காரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாம இருக்கோம். எனக்கு இந்த கல்யாணம் முக்கியம் இல்ல. இது கேட்டதோட மகேஷுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மாயா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, என்ன பேசுற? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல, எனக்கு இந்த கல்யாணம் முக்கியமா? அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி இன்னொரு பக்கம் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா சொல்றாரு, சந்திரா, நீ தான் சொன்ன கோயிலுக்கு போயிருக்கிறதா. ரோகிணி கிட்ட நீ தானே சொன்ன, இப்ப எங்கன்னு சொல்லு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்கா வந்துட்டு என்கிட்ட கோயிலுக்கு போறதா தான் சொன்னா. அவ எங்க போயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, சந்திரா, நீ தானே கோயிலுக்கு போயிருக்கான்னு சொன்ன, எந்த கோவிலுக்கு போயிருக்கான்னு தெளிவா சொல்லு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா கோயிலுக்கு போயிருக்கேன்னு தான் சொன்னா, எந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லல. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம ராஜராஜா. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் வரல. அப்ப அம்மா எதுவும் ஆபத்துல இருக்காங்களா? அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, ரேவதி, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீங்க வாங்க, அம்மாவை தேடுவோம். அப்ப டக்குன்னு சந்திரா ரேவதியை நிப்பாட்டி, ரேவதி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு அக்காவை கூட்டிட்டு வரேன். அப்ப ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்க, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம மகேஷ் சொல்றாரு, ரேவதி, அம்மா கிட்ட எப்படியும் ஆசீர்வாதம் வாங்கிடலாம், நீ வந்து உட்காரு ரேவதி. அப்ப ரேவதி மகேஷை பார்த்து, இங்க பாருங்க, அம்மாவை காணோம் அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ண சொல்றீங்க. இந்த கல்யாணம் எனக்கு முக்கியம் இல்ல, எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மணமேடையிலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா நேரா மாயாவை பார்த்து, என்ன இது இப்படி நடக்குது? அப்ப மாயா சொல்றாங்க, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்து பயந்தேன், உங்களை நம்பினது வேஸ்டா போச்சு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன இப்படி பேசுற? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் அந்த ரேவதியை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம சந்திரா நேர ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, அக்காவை யாரு என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, அக்காவெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாம இரு, சரியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, நான் போயிட்டு அம்மா எங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க தான் போறேன். அம்மாவை பார்க்காம என்னால இருக்க முடியாது சித்தி. நீங்க வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்ப கோயிலையும் இல்லைன்னு தெரிஞ்சதோட என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? என்னால இருக்க முடியாது சித்தி. அம்மா எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். என்னை விடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அப்ப மாயா நேர ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ரேவதி, ஏற்கனவே இந்த கல்யாணம் எப்படி நிற்கும் அப்படின்னு
அந்த டிரைவர் பையன் ராஜா காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னீன்னா அவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். நீ அவனுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரியே இருக்கும். ஏன் ரேவதி இப்படி பண்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா, அம்மாவை காணோம், எப்படிக்கா என்னால பொறுமையா இருக்க முடியும்? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, சாமுண்டீஸ்வரி மேடம் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க பெரிய ஆளு. அவங்களையெல்லாம் யாராவது எதுவும் பண்ண முடியுமா? அவங்க கண்டிப்பா ஏதோ கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ மணமேடையில போய் உட்காரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில போய் உட்கார்றாங்க. அப்ப பரமேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா இந்த சந்திரா, மாயா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ரொம்ப பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. பாவம் ரேவதி அவங்க சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கா. பரமேஸ்வரி நேரா நம்ம கார்த்தி, நம்ம மயில் வாகனத்தை பார்த்து, அப்படி மயில் வாகனம், கார்த்தி இப்படி எங்க தான் போயிருக்கான்? அவன் தான் நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. அவன் மட்டும் இங்க வரலைன்னா இங்க நடக்காததெல்லாம் நடந்துரும். இந்த கேடுகட்ட மகேஷை ரேவதி கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிரும். இப்ப என்ன பண்றது? இது கேட்டதோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, நானும் ரொம்ப நேரமா கார்த்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அப்ப சாமுண்டீஸ்வரி நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, சீக்கிரம் ஏதாவது ஒரு வகையில அந்த கார்த்தியை கண்டுபிடி. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரியை கூட்டிக்கிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காரு. சாமுண்டீஸ்வரி லைட்டா கண்முழிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி லைட்டா கண்முழிச்சிட்டு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, மேடம், நான் உங்களை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஆமா, நான் மண்டபத்துக்கு வெளியில நிற்கும் பொழுது என் முகத்துல மயக்க மருந்து அடிச்சு என்னை கார்ல கடத்திட்டு வந்துட்டானுங்க. நீ என்னை காப்பாத்தினியா? அப்ப நர்ஸ் சொல்றாங்க, ஆமா மேடம், இவர் தான் உங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் ராஜா, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், இப்ப மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சீக்கிரம் போ ராஜா, அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். கார்த்தி அதிர்ச்சியாகி சாமுண்டீஸ்வரி கிட்ட, என்ன மேடம் சொல்றீங்க, கல்யாணத்தை நிப்பாட்டணுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா, அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு ஏன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். அப்ப கார்த்தி கேக்குறாரு, இது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த கேடு கட்டவனை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். அப்பவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா அந்த பரமேஸ்வரி எப்ப அவளோட பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிரும். அவளுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் இப்படி இருந்தேன். சீக்கிரம் நீ மண்டபத்துக்கு போ. அந்த சிவனாண்டி தான் என்னை கடத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல அந்த பரமேஸ்வரியா இருக்கணும். அவ தான் என்னை கடத்திட்டு அவளோட பேரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்கா. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மண்டபத்துக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரி இந்த நர்ஸை பார்த்து, சரி இவங்க யாரு அப்படின்னு கேட்க, நர்ஸ் சொல்றாங்க, மேடம், அந்த கேடு கிட்ட மாயா இருக்கால்ல, அவளுக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்ட் பண்ணது நான் தான் மேடம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நீதானா? அப்ப அந்த நர்ஸ் சொல்றாங்க, ஆமா மேடம், அந்த கேடுகட்ட மாயாவுக்கு நான் தான் மேடம் அடிக்கடி ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, நர்ஸ் சொல்றாங்க, மேடம், அவங்கள பத்தின உண்மைகளை நான் சொல்றதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமா சார் கூட வந்தேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இன்னும் பிரச்சனை முடியல மேடம், நம்ம மண்டபத்துக்கு போகணும், அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி ஆமா அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு, வாங்க மேடம் போகலாம் அப்படின்ட்டு மண்டபத்துக்குள்ள போக, அப்ப நம்ம சந்திரா நேரா ஐயர்கிட்ட, இங்க பாருங்க, அதான் நேரம் ஆகிட்டுல்ல, மகேஷ் கிட்ட தாலியை கொடுத்து கட்ட சொல்லுங்க. அப்ப யாராலையும் அந்த இடத்துல தடுக்க முடியல. சந்திரா நேரா அச்சதையை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க. மாயா ரொம்ப சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்க. மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போக, அப்ப சாமுண்டீஸ்வரி வந்து நின்றுட்டு, நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவி அவங்க அம்மாவை பார்த்ததோட, அம்மா எங்கம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேருந்து எந்திரிச்சு வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, இந்த கேடு கட்டவனை நீ கல்யாணம் பண்ணணுமா? அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா சொல்றீங்க? ஏமா மகேஷை பத்தி இப்படி பேசுறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்லவனே கிடையாதுமா. இவனும் இவன் அண்ணியே சேர்ந்து எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா? இந்த நர்ஸே உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த நர்ஸு கிட்ட நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லத்தோட, நர்ஸ் நேரா ரேவதியை பார்த்து, மேடம், இவங்க அடிக்கடி மல்லிகா மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண வருவாங்க. நான் தான் இவங்களுக்கு பல தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இவங்க நல்லவங்களே கிடையாது. இவங்களை நம்பாதீங்க மேடம். இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரேவதி அமைதியா இருக்க. மாயா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி
நான் அப்பவே சொன்னேன்ன எங்களை பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு அப்பவே சொன்னேன்ன. அதை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, ஏச்சி பேசாத, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் பொய் சொல்ற? இது பாரு, ஏதாவது பேசுனா அவ்வளோதான், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட அந்த மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா நீ எங்க தான்க்கா போன? அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? இது மாதிரி சித்தி கோயிலுக்கு போயிட்டதா நீங்க தானே சொன்னீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க சந்திராவை முறைச்சி. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆஹா இப்படி போட்டு கொடுத்துட்டாலே. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ அப்படித்தானக்கா சொல்லிட்டு போன. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நேரா நம்ம மகேஷை பார்த்து, இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிரு, இல்லைன்னா என் துப்பாக்கிக்கு நீ பலியாகிருவ. இது கேட்டதோட மகேஷ் அங்கேருந்து வந்துட்டு நேரா மாயா கிட்ட, மாயா இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, நீ வா போயிடலாம். அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல மகேஷ், எவ்வளவு நேரம் தான் இவங்க எல்லாரும் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு ரேவதி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த மாதிரி எங்களை பத்தி ஏதாவது தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இந்த டிரைவர் பையன் ராஜா உங்க அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கான் பாத்தியா? இது கேட்டதோட நம்ம ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இவர் சொல்றாரு அப்படின்னு என்னம்மா இப்படி என்ன சந்தேகப்பட்டுட்ட? நான் மகேஷா அந்த அளவுக்கு நம்புறேம்மா. நானும் அவரும் காதலிச்சு தான் இந்த கல்யாணத்தையே பண்ண போறோம். ஆனா நீங்க அவரை பத்தி தப்பா சொல்றீங்களே, ஏமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னோட அம்மா, உன் லைஃப் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன், உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். நீ தேவையில்லாம என் மேல சந்தேகப்படாத, உங்க அம்மாவும் நல்லதுக்கு தான் யோசிப்பேன், சொல்றது கேளு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாய மகேஷை அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தியை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாரு, டிரைவர் ராஜா தான் உன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு ராஜா, நீ என் பேச்சுக்கு எந்த வித மறுப்பும் சொல்ல மாட்ட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்ப சொல்றேன். நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு. இதையெல்லாம் பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பரமேஸ்வரி இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ சரி சொல்லுவ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். இது கேட்டதும் நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுன அடுத்த செகண்டு பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, பாத்தியா, நான் எத்தனை நாள் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் பேரன் தான் உன் வீட்டுக்கு மருமகன் ஆகுவான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு, அதே மாதிரி மருமகன் ஆகிட்டான். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, டிரைவர் ராஜாவை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனா நீ என்ன இப்படி சொல்ற? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் தான் என்னோட பேரன் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதியை பார்த்து, என் வீட்டு மருமகளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.